வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ஓணம் ஃபங்க்ஷன் வந்து நெருங்கியாச்சு. ஓணம் சத்யா நம்ம தயார் பண்ணும்போது இஞ்சி வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி நம்ம பண்ணுவோம். மேபி அது வந்து இஞ்சி கறியாக இருக்கலாம், புளி இஞ்சியாக இருக்கலாம், இல்லை இஞ்சி தீயல் ஏதாவது இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஓணம் சத்யாவுக்கு தயார் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒரு இஞ்சி தீயல் பண்ண போகிறேன். இஞ்சியை தோல் எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக நறுக்கும்போது அது ஈஸியாக எண்ணெயில் வதங்கிடும். அடுத்ததாக அரை மூடி தேங்காய், கிட்டத்தட்ட 1 கப் அளவு இருக்கும் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல வாசனை, டேஸ்ட் ரெண்டுமே இருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே இதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துடலாம். இஞ்சி வந்து நல்லா வதங்கணும், அதில் இருக்கிற அந்த நீர் சத்தெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு வதங்கணும். இந்த இஞ்சி தீயல் வந்து குழந்தைங்களும் விரும்புகிற டேஸ்ட்டில் இருக்கும். இதில் வந்து காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இஞ்சியோட டேஸ்ட் வந்து நமக்கு தூக்கலாக தெரியணும் அப்படின்னா தேங்காயோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சியோட டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தெரியணும் அப்படின்னா தேங்காயோட அளவை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப சிறந்தது. நம்ம வீட்டில் வந்து ஹெவி மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெஜிடேரியன் மட்டும் இல்லை, நான்வெஜ்ஜுக்கும் நாம் வந்து இந்த ரெசிப்பியை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக டைஜஷனுக்கு உதவும். இஞ்சி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலேயே வெந்தயம் வந்து கொஞ்சம் பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். இஞ்சி வந்து இந்த அளவு வதங்கினா போதும். இதுக்கு மேலே நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இப்போ தேங்காயை நான் சேர்க்குறேன். தேங்காயில் கொஞ்சம் பெரிய துண்டுகள் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். 1 கப் அளவு தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதாவது கரெக்டாக அரை மூடி அளவு சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்ல பொன்னிறமாகணும். மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கருகிடும், அந்த பொன்னிறம் கிடைக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டு மாறிடும், ஒரு கசப்பு டேஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வெந்தயம் வந்து சரியான அளவில் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு டேஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து தேங்காய் நல்ல பொன்னிறம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டுமே ஈக்குவலாக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். அந்த சூட்லேயே அது நல்லா வறுபட்டுரும். ஒரு 2-3 செகண்டுக்கு நீங்கள் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. நம்ம வறுத்த பாத்திரத்திலே வச்சு ஆற விட்டோம் அப்படின்னா இந்த மசால் தூள் வந்து இன்னும் சூடேறும். ஸோ கருக வாய்ப்பு இருக்குது. கருகிடுச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அந்த இஞ்சி தீயல் வந்து டேஸ்ட் மாறிடும். ஸோ சரியான பருவத்தில் நம்ம வறுத்து எடுக்கணும். அதாவது தேங்காய், இஞ்சி, இந்த வெந்தயம் இது எல்லாமே சரியான பருவத்தில் கரெக்டாக வறுத்து எடுக்கணும். இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை. அந்த தேங்காயில் இருந்த எண்ணெயும் நம்ம வறுக்கும்போது சேர்த்த எண்ணெயும் சேர்ந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ கடாயில் மறுபடியும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். அப்புறமா காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து எடுத்து காய வச்ச மிளகா. அதுக்கப்புறமா கறிவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே இந்த தேங்காயெல்லாம் எண்ணெயில் வறுத்துருக்கிறதால தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தாராளம் போதும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம இலையில் வந்து பரிமாறும்போது நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, அப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தேவைப்பட்டால் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுலாம். அடுத்ததாக இதில் வந்து புளி பேஸ்ட் வந்து சேர்க்கணும். புளி பேஸ்ட் வந்து நம்மளோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் கெட்டியாக கரைச்ச புளி பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். புளி பேஸ்ட்டு சேர்த்ததுமே தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். ஏற்கனவே நம்ம வறுத்தோம் இல்லையா தேங்காய், அதனால் இது வந்து டக்குன்னு கெட்டி ஆயிரும். ஸோ தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மிக்ஸியை அரைச்ச தண்ணியை வந்து கொஞ்சமாக, அதாவது 2 ஸ்பூன் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதிக நேரம் வந்து கொதிக்க விட வேண்டியிருக்கும். அப்போ வந்து டேஸ்ட்டு மாறும். நம்ம இலையில் வைக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ திக்காக ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சர்க்கரை சேர்க்கும்போது அந்த காரம், அந்த புளிப்பு எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகும்.
ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு அதிகம் நம்ம கொடுக்குறதா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ அந்த இஞ்சியோட டேஸ்ட் வந்து அதிகமாக தெரியாது. ஸோ பாருங்கள், கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா, அதாவது கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை 2-3 நாளைக்கு நீங்கள் வெளியே வச்சு தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வாரம் 2 வாரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான இஞ்சி தீயல் எல்லா வயதினரும் விரும்புகிற மாதிரி சூப்பராக தயார் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.